நிபா வைரஸை தொடர்ந்து இப்போ இந்தியாவை மற்றும் ஒரு வைரஸ் அச்சுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. குஜராத்தில் பீதியை கிளப்பி இருக்கிற இந்த வைரஸோட பேரு தான் சந்திபுரா. ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சின்ன குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி உயிரை குடிச்சிட்டு இருக்கு. இந்த மழைக்காலத்தில் குஜராத்தில் சந்திபுரா வைரஸ் தாக்கி இதுவரைக்கும் 22 குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க. மொத்தம் 184 பேருக்கு இந்த வைரஸ் பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இருந்திருக்கு. இதுவரைக்கும் 35 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கு அப்படின்னு குஜராத் சுகாதாரத்துறை அமைச்சர் பிரபுல் பன்சேரியா சொல்லியிருக்காரு. இன்னும் 11 பேரோட டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த சந்திபுரா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சந்திபுரா வைரஸ் என்பது மூளையை தாக்கி கடுமையான மூளை காய்ச்சல், அதாவது என்சிஃபாட்டிலிஸ், மூளையில் வீக்கோ ஏற்படுத்தும் ஒரு மிக ஆபத்தான வைரஸ். எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா, இது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு நேரடியாக பரவாது. முக்கியமாக இந்த மணல் ஈக்கள், அதாவது சாண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கடிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு பரவும். சில நேரங்களில் கொசுக்கள் மூலமாகவும் பரவலாம். இந்த ஈக்கள் பொதுவாக சேறு, சகதி, மண் வீடுகளோட விரிசல்கள், அப்புறம் கால்நடைகள் கட்டப்படும் இடங்கள்ல தான் அதிகமாக காணப்படும். இந்த வைரஸ் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் அதிகமாக குறிவைத்து தாக்கும். பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது தான் இதுக்கு முக்கியமான காரணம். 1965 வருஷம் மகாராஷ்டிராவோட நாக்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சந்திபுரா அப்படிங்கிற கிராமத்தில் தான் முதல் முறையாக இந்த வைரஸ் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அந்த ஊரின் பெயரையே இந்த வைரஸுக்கும் வச்சுட்டாங்க. வைரஸ் உறுதியான 7 குழந்தைகளுக்கு குஜராத் மாநில அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. 6 பேர் நலமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. காந்தி நகர், சபர்காந்தா, ஹிம்மந்த் நகர், பதான், ராஜ்கோட், அப்புறம் பாவ் நகரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்களில் அட்மிட் ஆகி இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மூலமாக சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. இந்த வைரஸ் பாதிப்பு வந்த எல்லா குழந்தைகளுக்கும் 15 வயசுக்கு கீழ் தான் ஆகுதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலேயோ இல்லை மாவட்டத்திலேயோ மட்டும் பரவல, குஜராத்தோட பல பகுதிகளில் இருந்தும் கேஸ்கள் வந்திருக்கு அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதனால சுகாதாரத்துறை அதிகாரிகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. இந்த வைரஸ் பரவுறதை தடுக்கிறதுக்காக சுகாதாரத்துறை டீம் கண்காணிப்பை அதிகப்படுத்தி இருக்காங்க. முக்கியமாக கால்நடைகள் வளர்க்கிற இடங்களில் தான் இந்த வைரஸ் பரப்புற சாண்ட் ஃபைல்ஸ், அதாவது மணல் ஈக்கள் அதிகமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி இடங்களில் பெரிய அளவில் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மண் வீடுகள் மற்றும் சுவர்களில் விரிசல் இருந்தால் அதை உடனே அடைக்க சொல்லி மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் இந்த ஈக்கள் முட்டையிட்டு பெருகும். ரொம்ப காய்ச்சல், வாந்தி, வலிப்பு அல்லது மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அந்த குழந்தைகளை உடனே ஆக்சிஜன் மற்றும் வென்டிலேட்டர் வசதி இருக்கிற தீவிர சிகிச்சை பிரிவில், அதாவது ஐசியூவில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு எல்லா அரசு மற்றும் தனியார் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்களுக்கும் அரசாங்கம் ஆர்டர் போட்டிருக்காங்க. உடல் உறுப்புகள் செயலிழக்கிற மாதிரி, அதாவது மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் மாதிரியான பெரிய ஆபத்துகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த சந்திபுரா வைரஸ் குணப்படுத்துறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு தடுப்பூசியோ இல்லை ஆன்டி வைரஸ் மருந்தோ இப்போதைக்கு கிடையாது. இந்த சந்திபுரா வைரஸுக்குன்னு சரியான மருந்து இல்லாததால வருமுன் காப்பதே சிறந்தது. வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிட்டு கொசு, ஈ கடிக்காமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் இதை தடுக்க ஒரே வழி. குழந்தைக்கு காய்ச்சல், வாந்தின்னு சின்ன அறிகுறி தெரிஞ்சாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அலட்சியமாக இருக்கவே கூடாது. நம்மளோட விழிப்புணர்வு மட்டும்தான் குழந்தைகளுக்கு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும்.